ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இன்று நள்ளிரவு முதல் உணவகங்களில் உணவுக்கான விலைகளும் உயர்த்தப்பட இருக்கின்றன. இந்த ஈரான் அமெரிக்கா போரானது 32வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 32 நாள் போர்லயே பார்த்தோம்னு சொன்னா இலங்கையோட பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இலங்கையோட பொருளாதாரம் மட்டுமில்ல, சிறிய நாடுகள், இலங்கை போன்ற சிறிய நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இந்த விடயங்கள் தொடர்பாக தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போரானது முடிகிற வாடாயில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. ஆகாய வழியாக தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா கடல் வழியாக தாக்குதல் நடைபெற்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா தரை வழியாக தாக்குதல் நடைபெறுவதற்கான வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த போரானது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. எண்ணெய் விலையும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட $100 வந்து எண்ணெய் விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த போர்னால பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் வந்து ஏற்பட்டிருக்கின்றன. இலங்கையில எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருளுக்கான விலை ஒரு இடத்துல ஒரு நாட்டுல வந்து எரிபொருளுக்கான விலை வந்து அதிகரிக்கப்படுமா இருந்தால் அந்த நாட்டுல எல்லாத்தோட விலையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். அது வந்து வளமை தான். என்னன்னு சொன்னா எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறது எரிபொருள் தான். ஒரு ஃபேக்டரி இயங்குறதுக்கோ போக்குவரத்து செய்யறதுக்கோ எல்லாத்துக்குமே எரிபொருள் தேவை. அதனால எரிபொருள் விலை வந்து அதிகரிக்கப்பட்டா நிச்சயமாக அனைத்து பொருட்களின் விலையுமே வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையிலையும் இந்த எரிபொருட்கள விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றது. உணவகங்கள்ல உணவுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்படுகின்றது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை செலவுகள் பெரிய அளவில் அதிகரிச்சு கொண்டு போகுது. இலங்கையோட பொருளாதாரமும் பெரிய அளவில் சரிஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. இந்த மின்சார கட்டணங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் வீட்டு பாவனைக்குன்னு சொல்லி புரிம்பான வீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதம் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கு புரிம்பான வீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதானே பார்த்தோம்னு சொன்னா தொழிற்சாலைகள் மிக்க இடங்களுக்கு வந்து புரிம்பான வீதங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது இந்த வீட்டு பாவனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 0ல இருந்து 30 யூனிட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா 4.3 வீதம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ₹15 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 31ல இருந்து 60 யூனிட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா ₹45. 61ல இருந்து 90 யூனிட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா ₹120. இந்த 91ல இருந்து 180 யூனிட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா ₹420. கிட்டத்தட்ட 7.2 வீத உயர்வு ஆனது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னா வீட்டு பாவனைக்கு. இதுதானே பார்த்தோம்னு சொன்னா இந்த தொழிற்சாலைகள் உணவகங்கள் இது போன்றதுக்கு வந்து குறிப்பிட்ட வீதங்கள்ல வந்து மின்சார கட்டணமானது வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப்பட இருக்கின்றது. இந்த மின்சார கட்டணங்கள் எதற்காக உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வேற ஒன்றுக்காக இல்லை, இந்த எரிபொருட்களின் விலைகள் வந்து கூடினதாலதான் இந்த மின்சார கட்டணங்களானது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது மின்சாரத்துக்கான உற்பத்தி செலவு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் அந்த உற்பத்தி செலவு அதிகரிக்கப்பட்ட அந்த உற்பத்தி செலவு அப்படியே கொண்டு வந்து மக்களாகிய எங்கட தலையில வந்து போட்டிருக்காங்க. அடுத்த விட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உணவுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்படுகின்றது. அதாவது இன்று நள்ளிரவிலிருந்து இந்த விலைகளானது அமுலுக்கு வருகின்றது. இந்த ஃப்ரைட் ரைஸ் கொத்துக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ₹30 வந்து அதிகரிக்கப்படுகின்றது. ஷோர்டிட்ஸ் சிற்றுண்டிகளுக்கு பார்த்தோம்னு சொன்னா ₹10 அதிகரிக்கப்படுகின்றது. டீக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா தேநீருக்கு வந்து ₹5 அதிகரிக்கப்படுகின்றது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னா சிறிய விலை போல தெரிகின்றது. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவிலான வாழ்க்கை செலவினை வந்து எங்களுக்கு கொண்டு வர போன்றது. இந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதா இருக்கட்டும், இந்த உணவுக்கான விலைகள் உயர்த்தப்பட்டதா இருக்கட்டும், மேலும் சில போக்குவரத்து சேவைக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற நடுத்தர மக்கள் வறிய மக்களினுடைய வாழ்க்கை செலவை வந்து பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விடயங்களாக மாறி இருக்கின்றது. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் தான். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரால தான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளும் இலங்கைக்கு மட்டும் இல்லை, இலங்கை போன்ற நாடுகள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பங்களாதேஷ்ல எல்லாம் இந்த மின்சாரத்தை வந்து இலங்கையில சொல்லியிருக்க இலங்கையில வந்து இப்போ 3 மணிக்கு பிறகு அரசு நிறுவனங்களையும் சரி தனியார் நிறுவனங்களையும் சரி இந்த ஏசி எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மின் விளக்குகள் தேவையில்லாம எரியிற மின் விளக்குகளை குறைக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நிலைமை தான் பங்களாதேஷ்லையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த போரானது பெரிய அளவில்
உலகத்துல பொருளாதார நெருக்கடிகளை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. சரி, இந்த போரை பார்த்தோம்னு சொன்ன இந்த போர் என்ன கட்டத்தில் இருக்குது? 32 நாட்களாக வந்து இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த போர் வந்து தற்பொழுது என்ன கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முடிகிற கட்டத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இல்ல இந்த போரானது முடிகிற கட்டத்தில் இல்லை. இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ற ஒரு கட்டத்துக்கு தான் தற்பொழுது சென்றிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை முடிப்பதாக தெரியவில்லை. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணமே இருக்கிறார். அதாவது தற்பொழுது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஈரானானது அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்றால் ஈரானினுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துவோம், ஈரானினுடைய காக் ஐலண்டை கைப்பற்றுவோம், ஈரானினுடைய பவர் பிளான்ஸை தாக்குவோம், ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகளை வந்து அழிப்போம் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஈரானும் விடுற மாதிரி இல்லை. ஈரானும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருகின்ற கப்பல்களுக்கு அடிஷனலாக மேலதிகமான புதிய கட்டணங்களை வந்து தற்பொழுது அவங்க அறவிடுறதுக்கான திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. அப்ப ஈரான் ஒரு பக்கம் விடுறதா இல்ல, இஸ்ரேலும் அமெரிக்காவோட சேர்ந்து விடுறதா இல்ல, அமெரிக்காவும் ஈரானை விடுவதாக இல்லை. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவில மக்கள் ட்ரம்புக்கு எதிராகவும் அமெரிக்கா ஈரான் மீது நடத்துகின்ற இந்த போருக்கு எதிராகவும் குரல் கொடுக்க தற்பொழுது ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் மட்டுமில்ல, அமெரிக்காவினுடைய படைகளை சேர்ந்த 200க்கும் அதிகமான படையினர் வந்து இந்த போரினை எதிர்த்து ட்ரம்புக்கு எதிராக தற்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, அமெரிக்கால பார்த்தோம்னு சொன்னா மக்களும் சரி, ஒரு சில படையினரும் சரி ட்ரம்புக்கு எதிராகவும் இந்த போருக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாங்க. ஆனா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த போர்ல வந்து தாங்க பாதி இலக்கினை வந்து அடைஞ்சு விட்டோம்னு சொல்லியும் மிச்ச இலக்குகளை வந்து அடைவோம்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அதாவது பாதி இலக்கு அடைஞ்சதுக்கே பார்த்தோம்னு சொன்னா இலங்கையோட பொருளாதாரம் பெரிய அளவில் சரிஞ்சிருக்குது. உலகத்துல எண்ணெய் விலைகள் பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்துல பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. எதுக்கு? பாதி இலக்கினை இஸ்ரேல் வந்து ஈரான்ல பாதி இலக்கினை அடைஞ்சதுக்கு மட்டுமே. மிச்சம் இருக்கிற விஷயங்களும் நடைபெறும் பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா உலக பொருளாதாரம் பெரிய அளவில் சரிவை சந்திக்கும். இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்கள் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.